Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்களுக்கு கிஷோர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனலுக்காக புதுசா வந்து ஒரு GoPro Hero 11 வந்து வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ற வீடியோவையும் நம்ம எப்படி வந்து கேமரா வந்து மோட்டோல செட்டப் பண்றது அப்படிங்கிற வீடியோவை பத்தி தான் தெளிவா டீட்டெயிலா இந்த vlogல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதான் நம்ம GoPro Hero 11 கேமரா. முடிய வந்து ஃபுல்லாக மேலே பேக் கிக் எல்லாத்தையும் வந்து கீழ்ச்சி போட்டுட்டேன், எடுத்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட GoPro கேமரா அழகா ப்ளூ கலரில் GoProன்னு எழுதி சும்மா பக்காவது விட்டுறாங்க. சைடில் வந்து Hero 11 எழுதிட்டாங்க, தெரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் மேலே ஃபுல் டெம்பர்லாம் ஒட்டி வச்சுட்டேன். ஒன்று நம்மளோட GoPro பேட்டரி ஒன்று, அதுக்கு அடுத்தது நம்ம GoProவோட சார்ஜர், பேட்டரி சார்ஜர், யூஎஸ்பி சி டைப்பில் வந்து ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கேமராவில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் சில வந்து இது ஸ்டிக்கரு, அப்போ வந்து யூசர் மேனுவல் ப்ளாப்லாம் ஓகேங்களா. இது நம்ம கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடில் ஃப்ளிப் டைப் தான் இழுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பேட்டரி போடுறதுக்கான இது, அதிலே சைடில் வந்து யூஎஸ்பி போடுறதுக்கான இது இருக்குது. பேட்டரியை போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. தெரியுதா? ஒன்றரை மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல? ஆன் ஆயிடுச்சு. அப்படியே நம்மள மெமரி போட்டிருக்கேன். மேலே இருக்க பட்டன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சதுன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். இப்படி எரிஞ்சிட்டு இருந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரியே வந்து மேலே பாருங்கள், இந்த எண்டில் வந்து ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதுலேயே வந்து ஒரு ரெக்கார்ட். இதில் வந்து நம்ம மோட்டோ லாக் பண்ணோம்னா அதில் சில பொருட்கள்லாம் வாங்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோட்டோ லாக் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்மளுக்கு வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் ஒரு மவுண்ட் விட்டுருக்கேன் பாருங்க. இதை என்ன பண்ணிட்டேன்னா எம்சில் போட்டு வந்து இந்த மவுண்ட்டை வந்து நார்மலாக உள்ள மவுண்ட்டை வந்து இதில் ஒட்டிட்டேன். மவுண்ட்டு ஃபோட்டோ சைடில் போடுறேன், ஒட்டிட்டேன். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் வந்து இப்படி கேமரா வந்து இதில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மைக் வருது, அதுக்கான தனியாக வந்து நிறையா ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய வேலை இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வந்து நான் எல்லா என்னென்ன பொருள் வாங்கிருக்கோம் எல்லா லிங்க்கையும் நான் கீழே தருவேன். ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த வந்து கேமரா மவுண்ட் ஒன்று, என்ன கம்பெனினா உலன்சின்ற கம்பெனி. இந்த கேமரா மவுண்ட் ஒன்று வாங்கிக்கிங்க. இதில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு மைக் இன்செர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது, மைக் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி மைக் அடாப்டர் வைக்கிறதுக்கான போர்ட்டு, சைடில் கேப்பும் இருக்குது. நம்மளுக்கு வந்து கேமராவுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வராது, சுற்றி வந்து கேஸும் இருக்குது பார்த்தீங்களா. ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒன்று வாங்கிக்கிங்க. இதோட ரேட் வந்து 1400 rupees. அடுத்து வந்து இதான் ரொம்ப முக்கியம். இது என்னென்னா இதை வந்து ஆக்சிலரி மைக் அடாப்டர். இந்த பகுதி தான் வந்து நம்மளுக்கு வந்து கோப்ரோவில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து நம்ம மைக் ஒயர் பற்றி நம்ம மைக் கனெக்ட் பண்ணுவோம். இதோட ரேட் வந்து கோப்ரோக்குனே வர்றது, நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இதுலேயே வந்துடும். இதோட ரேட் வந்து 4500 rupees. அடுத்து நான் வாங்கினீங்கன்னா அடுத்து வந்து ஒரு கோப்ரோ பேட்டரியோட சார்ஜர் வரும். இதில் கம்பெனி நேம் வந்து டெல்சின்ற கம்பெனி. நான் ஆஃபரில் போட்டேன். இதில் பேட்டரி வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கிது. ஓகேங்களா. இந்த கம்பெனி என்ன கம்பெனினா டெல்சின்ற கம்பெனி. ஓகேங்களா. இது ஒன்று வாங்கிக்கிங்க. அதுக்கு அடுத்தது தான் நம்மளோட மைக்கு, நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணுற மைக்கு. இந்த கம்பெனி நேம் வந்து லவாலியர் மைக்கு, AU400 சொல்லுவாங்க. இந்த மைக் கூடவே ஒரு நிமிஷம், மைக் வந்து நான் உள்ள ஹெல்மெட்டில் வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா உங்கள் உள்ள பேடிங் எல்லாம் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைக் வந்து உள்ளே வந்து போட்டுருங்க. உள்ளே வந்து அந்த ஒயர்லாம் உள்ளே போட்டுட்டு ப்ராப்பராக வந்து மவுண்ட் பண்ணி விட்டுருங்க. ப்ராப்பராக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது மைக் வைக்கிறதுக்கு. அது போட்டுட்டு சரி இதான் மொபைலு எல்லாருமே பேடிங் ரிமூவ் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன்.
இன்னொரு முக்கியமாக பேடிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஒழுங்காக போடாமல் விட்டிங்கன்னா அதுலேருந்து வின் நாய்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க. மைக் கூடவே வந்து இந்த 2.5 mm ஜாக் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம 2.5 mm ஜாக் தான் வந்து இன்செர்ட் பண்ண முடியும். இல்லைனா சி டைப் மைக், சி டைப் வர மைக் கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அவங்க இருக்கும். நான் வந்து இந்த லெவலியர் மைக் வாங்கினேன், அது கூட வந்து இந்த சின்ன ஜாக் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இதை இன்செர்ட் பண்ணி மைக் இன்செர்ட் பண்ணுறோன்னா நம்மளோட கோப்ரோ கேமரா மைக்கில் வந்து நாய்ஸ் இல்லாமல் வந்து கேட்க ஆரம்பிச்சோம். இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா? கேமரா ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு மைக்கு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வருது பார்த்தீங்களா, இந்த போர்ட்டு மாதிரி வருது பாருங்கள், நம்ம பேட்டரி இது பண்ணுறது, அது வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது தான். அதை வந்து கீழே ப்ரெஷ் பண்ணி இழுத்தோம்னா வந்துடும். இழுத்தோன்னா தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா, தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள பேட்டரி மெமரி கார்டெலாம் போட்டுருக்கோம். போட்டுட்டு இந்த கேஸ் இருக்குது பாருங்கள், கேமரா மவுண்ட்டு, அதை சைடில் ஃபிளிக் பண்ணி இப்படி வந்துடும். பார்த்தீங்களா, ஃபிளிப் பண்ணி எடுக்கிறது தான். உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி போகிறதுனா பேட்டரி மாற்றுறதுனா கூட இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு போட காட்டாங்க, வேறு பேட்டரி கூட போட்டுக்கலாம். நான் வாங்கியிருக்கேன் டெல்சின் கம்பெனி பேட்டரியை போட்டுலாம், மெமரி எடுத்து வெளியே போட்டுக்கலாம். போட்டு அதை லாக் பண்ணி விட்டோன்னா கேமரா லாக் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் லாக் பண்ணிவிட்டோம்னா லாக் ஆகிடும். இது மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னா அவர் நேம் போடுறேன் வந்து டோட்டலாக வந்து 500 rupees. இந்த சின்ன சின்ன கிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பேர் வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. நம்ம மேலே டெம்பர் கிளாஸ் விட்டுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வந்து டெம்பர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. தெரியுதா? இது 2 செட் வந்து ஒரு செட் போட்டு ஆல்ரெடி ஒட்டிட்டாங்கல்ல, இன்னொரு செட் அது. அதில் இது சீட்டில் அந்த இது கொடுக்குறேன், அதை வாங்கிக்கிங்க. இது ரேட்டு வந்து 500 rupees. ஃப்ரண்ட்டில் வந்து இதில் மேலே வந்து நம்மளுக்கு லாக் பண்ண டைமில் வந்து ரப்பர் மெட்டீரியல் தான், எல்லாமே ரப்பரில் போட்டு இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ ஓர கட்டிக்கலாம். நம்ம வந்து நம்ம மோட்டர் செட்டப் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பாருங்கள், இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த கேப் வழியாக வந்து ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த யூஎஸ்பி சி டைப் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுங்க. ரைட்டா? பாருங்க, கரெக்டாக அதில் உட்காந்துரும். உட்காந்த பிறகு ஓகேவா, செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எப்படி தேவையோ கேமரா மேல் பக்கம் வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை கீழ் பக்கம் வைக்கணும் வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்காவது மேல் பக்கம் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின் தான், நீங்கள் வந்து வண்டி ரன் பண்ணி பார்த்துட்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வீடியோ செக் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து உங்கள் மொபைலே கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கேமரா கோப்ரோன்னு வச்சுட்டு கீழே வந்து டைட் பண்ணி விட்டுட்டு தான். டைட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தாங்க பார்த்தீங்களா, மைக்கோட வந்து ஒரு கனெக்டர் ஒன்று வந்துருக்கும். அந்த கனெக்டரை வந்து போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்மளோட மைக் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறது. இந்த லெவலியர் மைக் வந்து எப்படி வந்து நம்ம பேடிலாம் ரிமூவ் பண்ணி போடுறதுன்றதை நான் உள்ளே வந்து நடுவில் கிளிப்பிங் கொடுக்குறேன். நம்மளோட மைக் ஒயரை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட மோட்டோவில் செட்டப். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணலாம். ஆயிட்டா? ஓகேவா? இதுதான் நம்ம மோட்டோவில் செட்டப். ஓகே, தேங்க்யூ. நம்ம அப்படி இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி போய் வந்து ரன் பண்ணி பார்ப்போம், நம்மளோட வின் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்த்துட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.